நீங்க அரசியல் ரீதியாக பழிவாங்குற விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்களே தவிர ஒட்டுமொத்தமா ஊழல் எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்ல, மத்திய அரசு கையில் இல்ல. இது வந்து அரசியல் ரீதியாக மட்டுமே இந்தியா முழுக்கவே அதுதான். அஜித் பவார் 70,000 கோடி ஊழல், மறுநாள் அவர் ரிலீஸ் இதாயிடுவாரு. அப்புறம் புஜ்பால் அவர் மேல ஊழல் நீங்க அவர் கடைசியில் ஒரு கூட்டணியில் சேருவாரு. இப்படியே பாத்தீங்கன்னா அங்க வந்து சுமந்த் அதிகாரி, முகுல் ராய் அங்க, அப்புறம் ஹேவேந்திர பிஸ்வாஸ் அவன் மேல ஊழல், சாரதா ஸ்கேமு எல்லாம் புனிதராயிட்டாங்க. அதான் நம்ம பாயிண்ட் ஆக்சுவலா. ஸோ நீங்க எல்லாரையும் இது காங்கிரஸ் ஆட்சியில மட்டும் எதிர்கட்சியாளர் சத்தீஸ்கர்லயா போய் உள்ள புந்து எல்லாம் பண்ணு, ஜார்க்கண்ட்லயே உள்ள புந்து எல்லாம் பண்ணு. அப்ப குஜராத்ல எதுவுமே நடக்கலையா? அதானி மேல ஊழலே கிடையாதா? எவ்வளவு பினாமி ஃபார்ம்ஸ் இது பண்றாரு, நிலக்கரி இறக்குமதியில ஊழல், தமிழ்நாட்டுல நிலக்கரி இறக்குமதியில ஊழல் நடந்திருக்கேன், உள்ள வர வேண்டியது தானே, வந்து பார்க்க வேண்டியது தானே. செலக்டிவா நீங்க போறீங்கன்றதான் இங்க என்போர்ஸ்மெண்ட் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. அது ஆளுங்கட்சியோட ஏவல் இது மாதிரி துறை மாதிரி இருக்குது. அது மத்திய அரசுல யார் இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி ஆனா இப்போ வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட முழுசா பயன்படுத்துறது ரொம்ப ட்ரக்கானியனா ரொம்ப கொடுமையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த இவங்க போட்ட அமெண்ட்மெண்ட் தான். யாரு இவங்க 2017-18 போட்ட அமெண்ட்மெண்ட் தான் அது காரணம். எல்லா எஃப்ஐஆர் குள்ளேயும் போலாம் அப்படின்னு போட்ட போது நீங்க உங்களுக்கு சௌரியமான எஃப்ஐஆர் தேர்ந்தெடுத்து உள்ள வந்து நீங்க ரைடு பண்றீங்க.